குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் துவாக்குடி சிசி வெர்சஸ் நண்பன் சிசி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க துவாக்குடி சிசி. முதல் ஓவர் அறிவண்ணே ஸ்ட்ரைக்கில் இருந்தது, ஹரி இருந்தார். முதல் பால்லே விக்கெட்டு, சாப்பிட போயிருந்தோம், அதனால் எடுக்கலை. தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ராஜ் இருக்காங்க, அறிவண்ணன்ட்டு தேர்ட் பால் அல்ல ஒன். குரு ஃபீல்டர் தெளிவான ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க, சிங்கிள் கிடச்சிருக்கு. போத்தோன் ஓவரில் நல்ல பிளே, ஐ சைட்டை விட்டு கரெக்டாக விலக்கி போடுறாரு. அந்த ஸ்லிங் ஆக்ஷனில் இங்கே ரிசீவ் பண்ண முடியல. அதில் ஒரு 2 போட்ட முதல் பாலே காட்டன் போல்டு மூலியமாக இங்கே முசிறி ஹரி அவரோட விக்கெட் எடுத்திருந்தாங்க அறிவண்ணே. ஸோ 1 பேட்ஸ்மேனாக ராஜ் இறங்கியிருந்தார். ஸ்ட்ரைக்கில் சரவணன் வெல் பிளே, லோ ஃபுல் டாஸ் செக் பண்ணார், கேப்பில் செக் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல ஃபீல்டிங் விற்க முடியாது, அதன் காரணமாக சிங்கிள் கிடைக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். ஸ்ட்ரைக்கில் ராஜ், ஆங்கிளாகவே ஆகியிருக்கு, ஓவர் பிச்சுடு பால். ஸோ இப்போ ஓடுறாங்க. ஸோ பேக்கப் கால் இருக்காங்க, இன்னமும் ஓடுறாங்க, டபுளாக மாற்றுறாங்க. ஐயோ மிஸ் ஆகியிருக்கு. ஸோ சிம்பிளாக பட்டுருச்சா? ஸோ அம்பையர்ஸ் கால் இங்கே செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மெயின் அம்பையர் வந்து படலன்னு சொல்லிட்டாரு. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7, ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க இங்கே நண்பன் சிசி. ஸோ போட்ட முதல் பால் வைடு, முதல் பால் ஸ்ட்ரைக்கில் ராஜ் டிஃபென்ஸ் ஆட்டு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் பால் மறுபடியும் டிஃபென்ஸ் சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஓவரில் மறிச்சு ஆடிட்டாரு, ஆஃப் ஸ்டம்ப் லைனை மொத்தமாக மறிச்சு ஒரு குதி ஆடிட்டாரு, சிங்கிள் கிடைக்குது. ஸோ இந்த வந்து ஸ்கூப்புக்கான முயற்சி ஆளே இல்லாத இடத்துல விடுதான்னு பார்த்தா அங்கே ஒரு டீப்பில் வச்சுருக்காங்க. அருண் 2 பவுன்ஸில் அருண் கையில் பேருக்கு த்ரோ பெட்டராக வரும். ஐயோ கொஞ்சம் வைடாக வந்துருச்சு, அது ஒரு 2 எடுத்துட்டாங்க. அடுத்த வந்து ஐயோ கீப்பரால் பிடிக்க முடியல. சாதிக்கான ஃபீல்டர், ஸோ அதில் ஒரு 2 எதிர்பார்த்த 2 கிடச்சிருச்சுன்னு சொல்லுவேன். ஒரு ஜர்க் கொடுக்குறாரு. இந்த பால் டாட் பால் சொல்லியிருக்காங்க. பேட் சொல்லிட்டாங்க, ஒரு நிக்கு, அதில் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. 2 ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16, ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு அறிவண்ணே வந்திருக்காங்க, அவருக்கு இது 2வது ஓவர். அவரோட முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் சரவணன் நல்ல பிளே, அட்வான்ஸ் ஆகி யாருக்கெல்லாம் இருந்தாலும் வாங்கிட்டாரு. பட்டோனே டபுளுக்கு எதிர்பார்த்தாங்க. ஐயோ ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். இப்போ ஓடுறாங்க. செகண்ட் பால் ஓவரில் ஐசைட்டை விட்டு விலக்கி போடப்பட்ட பால் விட்டு இருந்தால் லெக் ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்காங்க. மிஸ்ஃபீல்டு குரு அவர்ட்டு. ஸோ மிஸ்ஃபீல்டு பண்ணாலும் பண்ணாட்டியும் இந்த பால் 2 எடுக்கணும் முடிவு பண்ணி ஓடி இருக்காங்க. 2 மறுபடியும் நெக்ஸ்ட் ஆன். எதிர்பார்த்த இடத்துல பந்து விழுவுதுன்னு சொல்லுவேன், ஆனால் பேட்டை பேச்சு வச்சிடறாரு. இங்கே அடிச்சுட்டு ஓடுறாங்க. அங்கே ஐயோ பேக்கப் காலில் டீப்பில் இருக்காங்க எல்லாரும். வேகமான த்ரோ, 3 ரன்னு. அறிவண்ணன் டு ராஜ், விட்டுங்க ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கோம். தில்லுக்கு தொட்டு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அந்த இடத்துல பவுண்டரி போகுதான்னு பார்த்து அங்கே அருண் ஃபீல்டர் தடுத்துருக்காங்க பவுண்டரி லைனில். ஐயோ 3 மறுபடியும் லாஸ்ட் 2 பால் 2-3 ஓடியே எடுக்கிறாங்க. வெல் பிளேடு, பேட்டில் பட்டோட 2 எடுக்கிறாங்க, கையில் போனாலும் எடுக்கிறாங்க, 2 ஓடி முடிக்கிறாங்க. போன பால் வைடு, சொரி பால் இந்த பால் ஸ்கூப். போன பாலே ஸ்கூப்புக்கு தான் போனார். இங்கே தெளிவாக ஃபீல்டிங் வச்சுருக்காங்க அவருக்குன்னே ஃபைன் லெக்கில். ஆமாம் என்னையா இவ்வளோவே படிச்சிட்டிங்க. ஸோ சிங்கிள் கிடச்சிருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 ரன்ல ஓடியே எடுத்து ஆடுறாங்க. பெரிய ஹிட்டுக்கு போகல, கண்டிஷன்ஸை புரிஞ்சு ஆடுறாங்கன்னு சொல்லுவேன் இந்த டீம் நண்பன் சிசி. ஸோ லாஸ்ட் 6 பால் போடுறதுக்கு இங்கே அருண் வந்திருக்காங்க. 6ல் 1 ஸ்கூப்பு, செம்ம ஸ்கூப்பு. இங்கே குரு ஃபீல்டர் ஒரு 2 பவுன்ஸில் குரு கைக்கு போயிருக்கு. ஸோ அதில் ஒரு 2. செகண்ட் ஓவரில் கம்ப்ளீட்லி பீட் அண்ட் லென்த் பிஃபோர் ஆச்சு. இறங்கி வரதை பார்த்து லென்த் இழுத்துருக்காங்க.
தேர்ட் ஒன் செக் பண்ணியிருக்காரு, கையில் விழுதா அப்படின்னு பார்த்தா கேட்சு ஐயோ ரெடியாகி கேட்சை விட்டுட்டாங்க. சிங்கிள். லாஸ்ட் 3 பால் பாக்கியிருக்கு இந்த இன்னிங்ஸில். இந்த 3 பாலில் மினிமம் 6 எதிர்பார்க்கலாம். குட் ஒன், வெல் போல்டு ஒன். அங்கே ஸ்லிப்பில் சாதிக்கன்னு வச்சு ஓடுறாங்க. ஸோ விக்கெட் இங்கே. ஸோ லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு. ஸோ 2வது விக்கெட் இந்த இன்னிங்ஸில் அவங்க விட்டுருக்காங்க. இப்போ நண்பன் சிசி இந்த 2க்கு 1 பெருசு எதிர்பார்க்கலாமான்னு பார்த்தா சரியான மீட்டில் இல்லை, புல்லுக்கு போனார். ஸோ விக்கெட் கீப்பர் அவரே போயிட்டார், வச்சு ஓட பார்ப்பாங்க. ஸோ அதர் எண்டில் இங்கே சாக்ரிஃபைஸ் ரன் அவுட். சரவணன் பந்து பிடிக்காமல் அவுட் ஆகி போகிறாரு. ராஜ் லாஸ்ட் ஒன் இன்னிங்ஸில் ஷாட் லோ ஃபுல் டாஸ் வாரி வழங்கி வெளியே போன 6. சூப்பர் இன்னிங்ஸ் ஒன்று ஓடியே எடுத்தாங்க. செம்ம டயர்டில் இருக்காரு ராஜ். இங்கே நல்ல இன்னிங்ஸ் ப்ரோ. குத்தி போட்டிருக்கலாம், ஃபுல் டாஸ் வரும், நல்லா வாரி வெளியே போட்டார். தேவைப்பட்ட 6 அடித்து இந்த இன்னிங்ஸை முடிவு கொண்டு வராங்க. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச நண்பன் சிசி 41 அடிச்சிருக்காங்க. டார்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா 24 பந்தில் 42 தேவை துவாக்குடி சிசிக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் ராஜன் இருக்க போகிறாங்க, நான் ஸ்ட்ரைக்கரா முருகேசன். ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு யார் வராங்க பார்ப்போம். ஸோ கருப்பையானை வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் ராஜன் இருக்காங்க. லோ ஃபுல் டாஸ் நான் ஸ்ட்ரைக்கர் தலையில் அடிச்சிருக்கோம். அம்பையரை ஒட்டி போன பால் நேருக்கு நேராக போய் ஒரு சிங்கிள். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் முருகேசன் நேராக காலில் வேகத்தோட. தேர்ட் பால் வந்த வாக்கில் பேட் விட்டாங்க. அங்கே ஒயிட்டு காட்டி கையிலே விழுந்து போச்சு. ஓவரோட 3வது பாலில் முதல் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க இங்கே கருப்பையானே. ஸோ 1 டவுன் பேட்ஸ்மேனாக இங்கே அருண் ஸ்ட்ரைக்குக்கு வராங்க. 4வது வந்து ஓவரில் ஸோ மண்டைக்கு அடிக்க பார்த்துருக்காரு. முதல் பால் பேட்டில் பட்டிருக்கு, அங்கே பார்த்து டீப்புக்கு போகும். சூப்பர் த்ரோ, பட் 2 ஓட்டாங்க. லாஸ்ட் ரிமைனிங் ஷாட் நேருக்கு நேராக போகிற நெத்தி அடியா. செகண்ட் டைம் போன தடவை இதே மாதிரி 6க்கு வெளியே போன பந்தை தூக்கி உள்ள தள்ளி விட்டாரு. ஸோ இந்த தடவையும் அதே பண்ணியிருக்காரு. 4 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. 2 ரன் தான் இந்த பால்ல. நல்ல ஷாட்டு. சேஞ்ச் ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த பால் நல்ல எஃபர்ட் பார்த்தீங்க. அது ஆக்சுவலாக சேவ் பண்ணிட்டான்னு நினச்சேன். செக் பண்ணிட்டு லைன் பேர் இங்கே 6 கொடுத்துருக்காங்க. மச் நீடட் 6 பேட்லேருந்து கிடச்சிருக்கு. நல்ல ஷாட்டு, நல்ல எஃபர்ட்டு. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஓவரில் நல்லா பேட்டில் பட்டம் 2. இவங்க 2 பேரும் நல்லா ஓடக்கூடிய பேட்ஸ்மேன். அங்கே சரவணன் ஓய்யோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 11 ரன்னு ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் இங்கே கார்த்தி போடுறாங்க. நல்ல வேகத்தில் போட்டிருக்காரு. ஸோ டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. டபுள் எடுத்தால் மாட்டிப்பாங்க. அங்கே சரவணன் நல்ல ஃபீல்டு, நல்ல த்ரோ விடுறாரு. ஆக்சுவலாக சிங்கிள் கிடச்சிருக்கு முதல் பந்தில். ஸ்ட்ரைக்கில் அருண் ஒயிட்டு காத்திலேருந்து செகண்ட் ஒன் ஓவரில் அண்டர் த பால் போக முடியல. 1 டவுன் நீல போயிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் அங்கே கருப்பையானது எடுத்தோடனே விடுவாங்க. சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் சரியான மீட்டில் இல்லை. அண்டரில் போய் தூக்க பார்க்குறாங்க. கருப்பையான ஃபீல்டர் மறுபடியும் ஆட்டோ சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஓவரில் சரியான மீட்டில் இல்லை. சேம் ஷாட் ஆடிருக்காங்க. இந்த தடவை 2க்கான வாய்ப்பு எடுப்பாங்க கண்டிப்பாக. ஐயோ கொஞ்சம் தடுமாறி எடுக்கிறாங்க. உள்ளே வந்துட்டார் எனக்கு தெரிஞ்சு. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ரிமைனிங் ஓவரில் சரியான மீட்டில் இல்லை. இங்கே கீப்பர் ஹரி கையிலே விடுவது. கேட்ச் டேக்கன். அவங்க எதிர்பார்த்த ஒரு விக்கெட் கிடச்சி போச்சு, அருணோட விக்கெட்டு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா இங்கே கார்த்தியன் ஸ்ட்ரைக்கு வராங்க. லாஸ்ட் 1 பால் பாக்கி இந்த ஓவரில். லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேராக போயிருக்கு. நல்ல ஃபீல்டரை வச்சுருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைக்கி சிங்கிளோட ஓவர் முடிக்கிறாங்க. ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. 2 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க துவாக்குடி சிசி. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் ராஜா இந்த ஓவர் போட வந்திருக்காங்க. முதல் பந்து ஸ்டார்ட் பால் லெக் கட்டுற வேரியேஷன் திரும்பி இருக்கு அங்கேருந்து. செகண்ட் ஒன் பேக் ஆஃப்லேருந்து எக்ஸ்ட்ரா பேஸ் கிடச்சிருக்கு. பெரிய ஸ்விங் போனாங்க. டாட்டு. ஸோ முதல் 2 பால் இழுத்து பிடிச்சி போட்டுருக்காரு 2 டாட்டு. ஸோ இந்த பாலும் டாட்டு தொடர்ந்து 3 டாட்டு. ஃபோர்த் ஒன்
ஷார்ட் பிச்சர் பால் போடக்கூடாத ஒன்று, உடச்சு போடப்பட்ட பால் கோட்டையிற அளவுக்கு ஒரு அடி 6. லாஸ்ட் 2 ரிமைனிங் ஷார்ட். ஸ்லாட்டில் இருந்து வந்து காத்தடிக்காத நேரம் தூக்கி சாத்திட்டாங்க. எதையோ போலுது ஷார்ட். தொடர்ந்து 2-6 இங்க. ஸோ இன்னும் 13 தேவை. லாஸ்ட்டு ஒரு பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். முக்கியமான பால் இழுத்து பிடிச்சி போடணும். 2-6 பேருக்கு. சரியான மீட்டில் இல்லை, பட் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிளோட ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக அதே 10 ரன் ரேட்டு 30. ஸோ லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்கு. 6 பாலுக்கு 12 தேவை. 6க்கு 12 தேவை. ஸோ லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ஒயிட் கார்த்தி வந்துருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஸோ ஸ்ட்ரைக்கில் கார்த்தி அண்ணே, நான் ஸ்டிக்கர் ராஜனே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நின்று ஆடிட்டு இருக்காரு. முதல் பந்து ஷார்ட் பிச்சர் பால் சரியான மீட்டில் இல்லை. காற்று வேறு அடிக்காத நேரம். கையில் உள்ள நல்லாவே வாய்ப்பு. கருப்பையான அங்கே ஃபீல்டர் கையிலே ஒழிஞ்சு போச்சு. ஸோ முக்கியமான விக்கெட் 6 அடித்தார். 2-6 அடித்த பேட்ஸ்மேன் இந்த மேட்ச்சில். கார்த்தி அண்ணே விக்கெட் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே அசாரனே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வராங்க. போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் நல்லா போட்டிருக்காங்க. காலை பார்த்து போட்டிருக்காங்க. ஸ்டிக் டு ஸ்டிக் ஒரு யார்க்கர் ஒன்று. ஸோ 4 பாலுக்கு 11 ரன் தேவை. ஸோ மறுபடியும் ஏறி நிற்கிறாங்க. ஐயோ நல்ல வேகத்தோட ஒரு லோ ஃபுல் டாஸ் ஃபாலோ பண்ணி போட்டார். ஸ்ட்ரைக்கில் அசாருங்க. லாஸ்ட்டு 3 பாக்கி இருக்குது. 3க்கு 11 தேவை. ஷார்ட் அண்ட் வைடு விலைக்கு போட பார்த்துருக்காரு. வைட் டெலிவரி. போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் 3க்கு 10 தேவை. நல்ல ஒன் பால் கண்டரில் போக முடியல. அங்கே நாட் அவுட் சொல்லியிருக்காங்களா? அங்கே ரன் அவுட்டுங்க. ஐயோ 2க்கு 11 தேவை. பெரிய போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அசாரன் ஸ்ட்ரைக்கில். ஒயிட்டு காட்டி நல்லா போட்டிருக்காரு. மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்லுவேன். ஸோ 2 எடுக்கிறாங்க. ஸோ 2 பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் பைக் இருக்குது. ஸோ லாஸ்ட் பாலுக்கு 8 தேவை. இவ்வளோ தூக்கி போட்டாங்கன்னா மேட்ச் முடியும். போட்டிருக்காரு. ஸோ நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால். கையில் கேட்ச் எடுக்கிறாங்களா? எடுத்துருக்காங்க. எடுத்தோடனே விடுறாங்க. இங்கே ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் க்ளோஸ் ஆக போகுது. குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. ஒரு பாலுக்கு உங்களுக்கு 6 தேவை. ஸோ 6 அடித்தே ஆகணும் இங்கே துவாக்குடி. முக்கியமான பால் சரியான மீட்டில் இல்லை. பவுண்டரி விட மாட்டாங்கன்னு தோணுது. ஐயோ பவுண்டரிங்க. ஐயோ குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் நண்பன் சிசி வெர்சஸ் துவாக்குடி சிசி. நண்பன் சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.